தயவுசெய்து இன்னொரு அன்பான வேண்டுகோள், இவ்வளவு காரியம் நமக்கு நடைபெற வேண்டுமா? நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு பூத்திலையும், உங்களுடைய ஒவ்வொரு பூத்தையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தகுதியுள்ள பூத்தாக மாற்ற வேண்டும். எங்கெல்லாம் பூத் இருக்கிறது, உங்களுடைய பூத்தில் எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்க அதையெல்லாம் பார்த்து, உங்களுடைய பூத்தில் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கிறதை பார்த்து அந்த பூத்தை நீங்கள் செம்மைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னா, நீங்க பூத்தை சரி பண்ணாதான் நிச்சயமா நம்ம ஜெயிக்க முடியும். பூத்து சரியில்லாம வெறும் ஓட்டை மட்டும் போய் வாங்க முடியாது. அதனால பூத் சரி பண்ணுவதற்கு இப்பொழுது திட்டம் வைத்திருக்கிறோம். அதனுடைய அறிவிப்புகள் வரும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவிப்புகள் வரும். ஆகவே நீங்கள் அதை நல்ல முறையிலே இன்றையிலிருந்து போய் பார்த்து உங்கள் ஏரியாவுடைய உங்கள் பகுதியில் இருக்கிற எல்லா பூத்துகளையும் நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்வதோடு, நமது அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், நீங்க நல்லா இருக்கிற நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேற என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்த்து பாடிய பாடலை சொன்னார்கள். உண்மையிலே நாங்கள்லாம் கோர் கமிட்டியில் இருக்கிறோம். ஆனால் கோர் கமிட்டியில் நான் என்ன பேசணுங்கிறது அண்ணன் ஏஜி சம்பத்துக்கு தெரியும். அதனால் நான் சொல்வது, அவர்கள் சொன்னது பாட்டு, நான் சொன்னது இப்பொழுது நடந்திருக்கிறது. திரு அமித்ஷா அவர்களுடைய தலைமையிலும் அண்ணன் இபிஎஸ் அவர்களுடைய தலைமையிலும் வேண்டும் என்று நான் சொன்னது இன்றைக்கு நடந்திருக்கிறது. நான் நினைச்சது 2026 நடக்க வேண்டும் என்று கேட்டு, அதற்கு இறைவன் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு, உங்கள் அனைவருக்கும், உங்கள் ஒருவரையும் நான் மாவட்டத்தோடு வந்து சந்திக்கிறேன். மாவட்ட தலைவர் மூலமாக உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பேன், நேரடியாக வந்து சந்திப்பேன். நீங்கள் இன்றிலிருந்து சபரிமலைக்கு விரதம் இருப்பது போல, சபரிமலைக்கு 41 நாள் விரதம் இருப்பதை போல இந்த ஓராண்டும் உங்களுடைய பணிகள் அயராது உழைக்க வேண்டும். ஏனால் எதிரி சாதாரணமான அல்ல, ஆளுங்கட்சியாக இருக்கிறார். நீங்க பேஸ்புக்ல ஒன்று போட்டாலே, ட்விட்டர்ல போட்டாலே உங்களை கைது பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிறார்கள். நாம் ஏன் என்று கூட கேட்க முடியாது. ஆகவே இன்றையிலிருந்து உங்களுடைய பதிவுகளை மிகவும் நியாயமான முறையில் மக்கள் மதிக்கின்ற வகையில் உங்களுடைய பதிவுகள் இருக்க வேண்டும். கூட்டணியை பற்றி யாரும் பேசக்கூடாது, அது தலைமை பேசிக்கொள்ளும். உங்களில் ஒருவராக இருந்து, உங்கள் வீட்டு பிள்ளைகளில் ஒருவராக நான் என்றென்றும் இருப்பேன், உங்களுக்காக துணை நிற்பேன் என்பதை நேரத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, மீண்டும் ஒரு முறை வினோய் செல்லம் அவர்களுக்கும் நமது ரகுராமன் அவர்களுக்கும் 30 கிலோமீட்டர் கொடி கட்டி பதாகைகள் வைத்த அவர்களுக்கு தோளோடு நின்று தோல் உழைத்த தொண்டர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.